ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ டெக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வெரிஃபை ப்ராசஸை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு 10 லட்சம் பேன் கார்டை வந்து ஃபேக்குன்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ அந்த 10 லட்சம் பேன் கார்டில் உங்கள் பேன் கார்டும் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் பேன் கார்டு வந்து ஆக்டிவில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்கள் பேன் கார்டு ஆக்டிவில் இல்லை அப்படின்னா பேங்க் அக்கௌண்ட் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பேன் கார்டு இப்போ வந்து எல்லாத்துக்கும் மஸ்ட்டு. ஸோ உங்கள் பேன் கார்டு ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படின்னு நான் காமிக்கிறேன். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் உங்கள் பேன் கார்டு ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கிங்க. ஸோ எப்படி செக் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் வந்து google.comல போய்க்குங்க. google.com போய்ட்டு நோ யுவர் பேன் அப்படின்ட்டு இருக்குல்ல, நீங்கள் நோன்னு டைப் பண்ணாவே அது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அதுதான் வரும். இந்த ஃபஸ்ட் இருக்கு இல்லையா, நோ யுவர் பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா இது வரும் இ-ஃபில்லிங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜில் தான் நீங்கள் வந்து எல்லா டேட்டாவும் வந்து என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு உங்கள் பேன் கார்டு ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு தெரியும். ஷியோர் நேம் இருக்கு இல்லையா, ஷியோர் நேம் அப்படிங்கிறது வந்து இன்னும் நிறைய பேத்துக்கு தெரில. அப்படின்னா என்னென்னு, ஷியோர் நேம், மிடில் நேம், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இந்த நாலும் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இன்னும் குழப்பமாகவே இருக்கும். ஸோ அது அப்படி என்னன்னு நான் சொல்கிறேன். ஷியோர் நேம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்கள் டேடி நேம் தான், உங்கள் அப்பா நேம். உங்கள் அப்பா நேம் எக்ஸாம்பிள் அசோக்னு வச்சுக்கோங்க. அசோக் அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. ஸோ கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் மிடில் நேம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் நோட் பேடில் நான் காமிக்கிறேன். ஓகே, மிடில் நேம் என்னோடய பேர் வந்து பாரதி ராஜா, ஓகேங்களா. ஸோ இதுதான் என்னோடய நேம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நேம். என்னோடய ஃபர்ஸ்ட் நேம்ங்கிறது பாரதி, மிடில் நேமுங்கிறது ராஜா. ஸோ பாரதி ராஜா குமார் அந்த மாதிரி வந்து இருந்ததுன்னா அது வந்து லாஸ்ட் நேம் ஆயிரும். ஸோ இங்கே குமார்னு போட்டுக்குவோம். ஸோ இதுதான் லாஸ்ட் நேம். ஸோ எனக்கு வந்து லாஸ்ட் நேம் இல்லை, பாரதி ராஜா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் மிடில் நேம் தான் இருக்குது. ஸோ மிடில் நேம் என்னென்னா அதான் ராஜா அப்படின்னு டைப் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு என்னோடய நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் வந்து பாரதி, ஓகேங்களா. ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம பேன் கார்டு ஓப்பன் பண்ணல இண்டிவிஜுவல் தான் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு ஜெண்டர் வந்து மெயிலு. ஸோ டேட் ஆஃப் பர்த் கலண்டர் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி உங்களோட இதை என்ட்ரி பண்ணிக்கங்க. ஸோ இயரை கிளிக் பண்ணிக்கங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மொபைல் நம்பர். இந்த மொபைல் நம்பர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் பேன் கார்டு ஓப்பன் பண்ணல கொடுத்துருப்பீங்களா, என்ட்ரு பண்ணிப்பீங்களா மொபைல். ஸோ அதை கொடுக்கணும், ஓகேங்களா. ஓகே, இது வந்து நல்லா பார்த்துங்க. மொபைல் நம்பர் இப்போ நீங்கள் கரண்ட்டில் யூஸ் பண்ணுற மொபைல் நம்பர் இல்லை, நீங்கள் பேன் கார்டு ஓப்பன் பண்ணல கொடுத்துருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா அந்த மொபைல் நம்பர் தான் கொடுக்கணும். ஸோ எல்லாத்தையும் கொடுத்துட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு பின்கோடு போகும், ஓகேங்களா. மொபைல் பின் 6 டிஜிட் ஆர் 4 டிஜிட்டில் வந்து பின்கோடு வரும். ஸோ அந்த பின்னை இதில் என்ட்ரி பண்ணிட்டு வேலிட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் பேன் கார்டு ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு வந்துடும். எப்படி கண்டுபிடிங்கன்னா, பேன் கார்டு ஆக்டிவில் இருந்தால் உங்களோட பேன் கார்டு நம்பர் போட்டு ஆக்டிவ், எந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிங்க, ஃபோன் நம்பர் என்ன, இமெயில் அட்ரஸ் எல்லாமே வந்து அதில் காமிக்கும். ஸோ அப்படி வந்தால் ஆக்டிவில் இருக்குன்னு அர்த்தம். சப்போஸ் எது இல்லாமல் இந்த ஃபைல் இஸ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு வந்தது அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வேலிட்னு கொடுக்குறேன். ஓடிபி நான் வந்து கரெக்ட் பண்ணல, ஏன்னா இந்த மொபைல் நம்பர்லாம் இந்த தப்பு. ஸோ ஒருவேளை பின் ரைட்டாக இருந்து
ஓகே ஆச்சுன்னா நான் சொன்ன மாதிரி அந்த உங்களோட பேன் கார்டோட ஃபோட்டோ எல்லாம் அப்படியே டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். அதை வச்சு உங்கள் பேன் கார்டு ஆக்டிவில் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒருவேளை அதான் ஃபைல் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு இருந்ததுன்னா உங்கள் பேன் கார்டு ஆக்டிவில் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இமீடியட்டாக நீங்கள் நியூ பேன் கார்டுக்கு தான் அப்ளை பண்ணணும். ஸோ இந்த வீடியோ இப்படி தான் நீங்கள் இந்த பேன் கார்டு ஆக்டிவில் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணுங்கள் பேன் கார்டு ஆக்டிவில் இருக்கான்ட்டு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஷேர் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க ரெட் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்துடும்.